சரி, பாரதிக்கு அவரோட வாழ்க்கை நடந்த கதையெல்லாம் ஒன்று தொகுத்து ஒரு வீடியோ போட்டோம்மா. 1200 பேர் பார்த்துருக்காம்மா. திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா, இப்படி இந்த காத்துக்கருப்பு கலை இந்த மாதிரி சொன்னோம்னு வச்சுக்கோங்க, போதும்டா வியூஸ் அப்படிங்கிற அளவுக்கு போகுது. பயமா, சின்ன பயமா, தச்சோடு இருக்காம்மா, செவ்வளோ கிழிச்சு போலாம்ல இருக்கு. ஷாம்பு எடுத்து வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொன்னீங்கன்னு ஷாம்பு எடுத்து வச்சு இதில் போடுறேன், வாயில் போடுறேன், ஷாம்பு ஊற்றி பானிபூரில் வாயில் போடுறேன். கிணத்துல குதிக்கிற மாதிரி வைக்கிறாங்க, சுற்றி கேமரா இருக்கு, சுற்றி ஸ்விம்மிங் பூல் வீரர்கள் இருக்கிறாங்க, லைஃப் ஜாக்கெட் இருக்கு. புகழ் ஏறணும், ஆடை குறையணுங்கிற மாதிரி ஆகிடும். ஆடையை வந்து குறைக்க குறைக்க வியூவர்ஸ் அதிகரித்து வருமானங்களில் போயிட்டு இருக்காது. வாட்டுக்கு போகுது, டேக் ஆஃப் ஆகி. யாரை கோமாளியாக்க இந்த சமுதாயம் முயற்சி பண்ணிச்சோ அவர் கதாநாயகன் எடுத்தார். வணக்கம் சார். வணக்கங்க சார். ரொம்ப நாளா இந்த கேள்வியை வந்து உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். இப்ப எல்லாருமே கடைக்கோடி மக்களும் யூடியூபர்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. இதுல யாரு நல்ல யூடியூபர்ஸ், யார் வந்து கரெக்டான விஷயங்களை வந்து சொல்லுவாங்க, எப்படி கரெக்டா ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கும்ல சார். இப்ப திருச்சி சாதனாவும் ஒரு யூடியூபர் தான், காத்துக்கருப்பு காலையும் ஒரு யூடியூபர் தான், நல்லா ஒரு ஃபுட்டை பத்தி ரிவ்யூ பண்றவங்களும் யூடியூபர் தான். இல்ல நாங்க எப்படி கரெக்டான யூடியூபர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது? வடிவேலு ஒரு படத்துல மஞ்சள் சட்டை போட்டிருப்பாரு, கடைசா சத்யராஜ் வந்து 2 பாக்கெட்ல இருந்து பாம்பு எடுப்பாரு, கையை விட்டு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லுவார்ல. இன்டர்வியூ முடிஞ்சதுமா, நீ கிளம்பலாம், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். இது எதிர்பார்க்கல சார். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். கடல்லையே இல்லன்ட்டீங்களா? 2 பாக்கெட் இருந்து எடுத்து போடுவாரு, வெறும் இந்த சொக்கா இருக்கும். மனசு வலிக்கும் சார் எல்லாத்துக்கும் கேக்குறவங்க. பட்டாப்பட்டி காலத்துட்டு எடுத்து வேடு காய்ப்பாரு, ஒண்ணுமே இல்லையா. உயிரை கொடுத்து அலாகிருத்தம்லாம் மாறிடுச்சு. உயிரை கொடுத்து என்ன பண்றது, வியூஸுக்கு என்ன பண்றது பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா டப்புன்னு 2 குண்டுல முடிச்சிட்டீங்க. அவ்வளவுதான். அதான் யூடியூபர். ஏமா நீங்க வேற, அதாவது கொஞ்சம் கூட சொசைட்டி அக்கறையே இல்லாதவங்கள நீங்க சொல்றீங்க. யூடியூபரா இல்ல, எழுத்தாளன் அப்படிங்கிறது. இந்த அலுவலகத்துல உள்ள புத்தகங்கள் பாருங்க, இது வந்து எல்லாமே உலகத்தை புரட்டி போட்ட புத்தகங்கள் தான் நான் வச்சிருக்கேன். இந்த புத்தகங்களை எடுத்து படிங்க. இதுல உங்களுக்கு கொச்சையா கிரிஞ்சா ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தை நீங்க புத்தகம்னு சொல்லுவீங்களா? உதாரணத்துக்கு பிளாட்ஃபார்ம்ல வந்து அந்த காலத்துல மல்கோவா ஆண்டின்னு கதை எழுதி போடுவாங்க, செக்ஸ் போட கதை எழுதியிருப்பாங்க. கதை ரீடிங் ஸ்டோரி இன்னைக்கு இருக்கு பிளாட்ஃபார்ம்ல. அந்த புத்தகமும் இந்த புத்தகமும் ஒன்னான்னு கேக்குறேன். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அதுவும் இது ஒன்னான்னு கேக்குறேன். இல்ல, கண்டிப்பா இல்ல. அவ்வளவுதான். யார் நல்ல யூடியூபர்ஸ், யார் கிட்ட யூடியூபர், நீங்களே சொல்லுங்க. ஒரு சொசைட்டில ஒரு விஷயம் நடக்குது, ஒரு அவலம் நடக்குது, அந்த அவலம் மீடியா சேட்டலைட் தொலைக்காட்சிகளே ஓடிடும். பட் அது நீங்க ஒரு 1/2 மணி நேரம் நியூஸ், நீங்க ஒரு ஆல்சோ நியூஸ் ரீடர், ஒரு 1/2 hour பேக்கேஜ், ஒரு நியூஸ்ங்கிறது பேக்கேஜ். அந்த பேக்கேஜுக்குள்ள அந்த நியூஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா 3 minutes அதிகபட்சம். ஒரு பேக்கேஜ் எடுத்தா 4 minutes 5.1 இப்போ வைக்கிறீங்க. அதுக்கு மேல நியூஸ் சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அடுத்தடுத்த நியூஸ் போயிட்டே இருக்கணும். ஏன்னா ஹாட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். 24 hours சேனல் நடத்துறதுல எவ்வளவு கஷ்டமான நியூஸ் சேனல் நடத்துறது. கண்டிப்பா. அப்ப அதை விவரிச்சு இது எப்படி நடந்துச்சுன்னு போடுறதுதான் ஒரு ஒரு நல்ல செய்தியாளனுக்கு, ஒரு ஒரு ஊடகவியாளனுக்கு. பட் இங்க அப்படி இல்லை. உதாரணத்துக்கு பாரதியோடைய பிறந்தநாள் வந்துச்சு. ஆக்சுவலா 11/12 சூப்பர் ஸ்டாரோட பிறந்தநாள். 11/12 நான் ஊர்ல என்னோட லைப்ரரி, இங்க எப்படி புத்தக சாலை இருக்கோ அதே மாதிரி எங்க வீட்லயும் லைப்ரரி இருக்கு. அது எங்க வீட்டுல எடுத்தது. ஆமா, அது எங்க தந்தையாரோட லைப்ரரி மேல இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அது அதுல எடுத்த வீடியோ. அது எங்கள்கிட்ட இருந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு, ஆக்சுவலா லைட் இருந்துச்சு, பட் பெரிய லெவலில் எனக்கு செட் பண்ண தெரியாது. கொஞ்சம் சரி, பாரதிக்கு அதை பேசணும், பாரதியை விடக்கூடாது அப்படி சொல்லி, ஏன்னா பாரதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரதியாரெல்லாம் நம்ம கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காண்டி தெரியல எனக்கு. பாரதி ஏன் அவரை ட்ரோல் பண்றாங்க, என்னாச்சு? இல்ல சார், அவரு ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாரு, அதை வச்சு ட்ரால் பண்றதுன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு இது. பாரதியெல்லாம் ட்ரோலுக்கு அப்பாற்பட்டவர், ரொம்ப பெரிய கவிஞன்மா, புரட்சி கவிஞன்மா. அது ஒத்துக்கிட்டுதான் சார். கடைசி நேரத்துல கூட சாவர தருவாயில கூட ஒருத்தன் கிளம்பி பேசுறேன்னா பாரதியோட கவிதையை பாடினா வெளில வந்துருவான். அந்த மாதிரி ஒரு பாடலாசிரியர் பாரதி. போயட்ரில அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது. சரி, பாரதிக்கு அவரோட வாழ்க்கை நடந்த கதையெல்லாம் ஒன்று தொகுத்து ஒரு வீடியோ போட்டோம்மா. 1200 பேர் பார்த்துருக்காம்மா. சத்தியமா, பொய்யெல்லாம் இல்லை, என் சேனல்ல இருக்கு, எடுத்து போட்டு பாருங்க.
வெறும் 1200 பேர் பார்த்திருக்காங்க. ஆனா இதே திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா, இப்படி இந்த காத்து கருப்பு கலை இந்த மாதிரி சொன்னோம்னு வச்சுக்கோங்க, போதும்டா வியூஸ் அப்படிங்கிற அளவுக்கு போகுது. எப்பா போதுமாப்பா, போதுப்பா தாங்கலப்பா அப்படின்னு. அப்ப இது எப்படி, இது யாருக்கிட்ட தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியலையே. பாரதியை பத்தி நான் தெரியாத விஷயங்கள் எதுவும் போட்டுலமா, பட் நான் பாரதியை பத்தி போடுறேன் போக மாட்டேது, வஉசியை பத்தி பேசி போடுறேன் போக மாட்டேது. எனக்கு வந்து நான் இன்னைக்கு சொல்றேன், நான் யூடியூபர்லாம் கிடையாது, நான் அதை வெளிப்படையா சொல்றேன், நான் யூடியூப் அந்த வேலை கிடையாது. எனக்கு தொழில 1000 தொழில் இருக்குது. நான் இது ஒரு இது எப்படி சொல்றது, இது ஒரு பேஷன். எனக்கு ஒரு ஆவணம் படிச்சிருப்போம். நான் சம்பாதிச்சு வர போச்ச சொத்துக்களோ டாக்குமெண்ட்டுகளோ பேசாது. அது என் வாரிசுகளுக்கு மட்டும் தானே கிடைக்கும், உனக்கா கிடைக்கும், அடுத்தவனுக்கு கிடைக்காது. ஆனா நான் கொடுத்துட்டு போற இந்த டீச்சிங் இருக்குல்ல, இது பொதுதான். கம்யூனிஸ்ட் பேர் பொது உடைமை. யார் உண்மை என்னோட பேச்சை நீ நாளைக்கு கேட்டுக்கலாம், ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாங்கிறது தான் நான் வச்சிருக்கேன். வேற எந்த ஐடியாவும் எனக்கு ஒண்ணும் கிடையாது. இதுல என்ன வேத்தாவடிது எனக்கு மட்டும் ஊருக்கு கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கணும்னு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு பேசுறேன். அது பேசுறதுல எவ்வளவு உடம்பு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து தொலையுது, எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணி தான் உட்காந்து பேசுறேன். எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஏசி ரூம்ல கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்து பேசுறாங்க. அம்புட்டு நோயிடா, அம்புட்டும் பிரச்சனை. ஆமா, இன்னைக்கு கிளாஸ் இல்ல, சுத்தமா பார்க்கவே முடியல என்னால கண்ணு. அதனால நம்ம இந்த ஆவணம் வந்து நான் மடிந்த பிறகும் பேசும். நிச்சயமா நாமளே சொல்லுவோமே, நீங்களும் தான் ஆவணத்துல இருக்கிறீங்க. நான் மடிந்த பிறகு இது பேசும், இந்த ஆவணம் பேசும். அதுதான் முக்கியம். இங்க அன்னைக்கு சென்னை அப்படின்னு சொல்லி சுதந்திரம் அடைஞ்ச போது மெட்ராஸ் காமிக்கிறாங்க, பக்கிங் கால்வாய் இப்படி இருந்துச்சு பிளாக் அண்ட் ஒயிட்ல. அதை பார்க்கக்குள்ள உனக்கு ஒரு ஆசை இல்ல, ட்ரை சைக்கிள் இப்படி இருந்திருக்கு, எல்ஐசி இப்படி இருந்திருக்குன்னு. சிங்கப்பூர்ல வந்து ஜானி படத்துல அக்கறை சீமை அழகி நிலைன்னு ரஜினிகாந்த் பாட்டு, சீன தமிழர் மலைய மக்கள் வாழும் சிங்கப்பூர்னு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி படம் அது. அதுல சீன தமிழ் மலைய மக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்கன்னு சொல்லி பாட்டு இருக்கு. அப்புறம் வெளிநாட்டை பாக்குற ஒரு வாய்ப்பு இருக்கு. எனக்கு சங்கர் சாரோட பிடிக்கும். வெளிநாட்டுல விட கேமரா வைக்கிற கிண்டல் பண்ணிருக்கேன். ஆமா, இங்க ஊட்டி கொடைக்கானல் எடுக்கலாம், வெளிநாடு தூக்கிட்டு போறான் கேமரான்னு. நோ, அந்த கண்ட்ரிக்கு நம்மளால போக முடியாது. பட் அந்த கண்ட்ரி எடுத்து வராருல்ல, செலவு பண்ணா கூட இனி இப்ப சுவிஸ்ல இருக்க மாதிரி கற்பனை பண்ண முடியுமா? அந்த சுவிட்சர்லாந்து நம்ம எடுத்து வர்றாருலமா, அதை பாத்துக்கிறோம்ல, தெரிஞ்சுக்கிறோம்ல. எனக்கு ஃபாரின் மூவிஸ் எல்லாம் அதை தான் பாப்பேன், அந்த ஊர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாப்பேன். சோ ஒரு யூடியூப்னா நீங்க அதுல ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும். பயமா, சின்ன பயமா தச்சோடு இருக்காமா, செவ்வளவு கிழிச்சு போலாமல இருக்கு. ஷாம்பு எடுத்து வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொன்னீங்கன்னு ஷாம்பு எடுத்து வச்சு இதுல போடுறேன், வாயில போடுறேன், ஷாம்பு ஊத்தி பானிபூர்ல வாயில போடுறேன். பானிபூர்ல கரைச்ச தண்ணியே மாட்டு சாணி கலர்ல இருக்கு, அதோட போடக்குள்ள எனக்கு அந்த ஃபீலிங் தான் ஒரு மாட்டு சாணின்னு. ஷாம்பை ஊத்தி போடுறாங்கன்னா சோப்பு நுரைய போடுறேன். இவன் போடலாமா, போட்டு துப்பிட்டு அவன் வாஷ் பண்ணிட்டு அடுத்த சும்மா தள்ளி மவுத் வாஷ் இருக்குல்ல, அது கூட ப்ளூவா தான் இருக்கும். வாய்க்கு நைட் போடுறதுக்குள்ள அவன் அதை கூட ஊத்தி பண்ணலாம். பட் குழந்தைங்க ட்ரை பண்ணுது. ஒரு கிணத்துல அவன் குதிக்கிற மாதிரி வைக்கிறாங்க, சுத்தி கேமரா இருக்கு, சுத்தி ஸ்விம்மிங் பூல் வீரர்கள் இருக்கிறாங்க, லைஃப் ஜாக்கெட் இருக்கு, கிணத்துக்குள்ள டியூப் கிடக்கு. அந்த கேமராவோட இன்னொரு ஃப்ரேம் ஷாட்டை நான் பார்த்தேன். ஆக்சுவலா எடிட்டிங் மிஸ் ஆகி வந்தது அது. உள்ள அவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூர், உள்ள ஆளுங்க இருக்கிறாங்க அந்த பையனை தூக்குறதுக்கு. இவன் குதிச்சுட்டு மேல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றான். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அடே உன் வயசுனா என் வயசுனடா, ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன கதையா இருக்குது, இது என்ன கதையா இருக்குது, இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேக்குறேன். நான் பேசுறேன். இலக்கியெல்லாம் வந்து இப்போ சமையல் பண்ணி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, டீசென்ட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, vlog எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நல்லா சமைப்பாங்களாமா, சமையல்காரி. இந்த தூத்துக்குடி கொத்தனார் சமையல்காரிமா, நல்லது டெக்னிக்கலா நல்லதுமா. தூத்துக்குடி கொத்தனார்னு சொல்லி எதையோ பாட்டை போட்டு, ஏன்னா தூத்துக்குடி முத்து விளைஞ்ச ஊரு, தூத்துக்குடி முத்து உப்பு, இந்த ஊரு எப்படிப்பட்ட ஊரு, அது உடனே தூத்துக்குடி கொத்தனார் பாட்டு எழுதிட்டாங்கம்மா. ஆமாம்மா, ரொம்ப நாளா தெரியல சார் இந்த பாட்டு என்னடா பாட்டுன்னு நினைச்சேன் சார். வேற அது ரொம்ப மோசமான பாட்டு, அதுக்கு மாதிரி நான் பாடவே தயாரில்ல. அவங்க சொல்றாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இந்த உப்மா படத்துல நடிக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் பாத்துருக்கேன்ப்பா. உப்மா படம் இருக்குல்ல, படம்னா வேற லெவல்ல இருக்கு படம். ஓகே, அது ப்ரொடக்ஷன் ஆபீஸ் போடுவாங்க, டைரக்டருக்கு தனி ஆபீஸ் இருக்கும், டைரக்டர் ப்ரொடியூசர் பக்கம் காத்திருப்பாரு. உப்மா படம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணிடலாம் படம் எல்லாமே. ஆமா சார், எப்படி சார் உங்களுக்கு படம் புக்காது? இல்லம்மா, எந்த படமா தியேட்டர்ல வந்துச்சு, எந்த படம் தியேட்டர்ல வந்திருக்கு, யாருக்கு தியேட்டர்ல வந்திருக்கு படம்? இப்ப 2 மூவி சார் நீங்க தான் சார் சொல்றீங்க, அவங்க சகல செல்வாக்கோட வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். உங்களை ஆகல பாக்குறேன், பிரம்மாண்டங்களா இருக்கு சார். சொல்லிட்டேன் உங்கள்ட்ட, உங்களுக்கு நிறைய ஆக்சஸ் இருக்கு, எங்களுக்கு ஆக்சஸ் இல்ல.
நிறைய அவைலபிலிட்டி இருக்கு சொசைட்டில, எங்களுக்கு அவைலபிலிட்டி இல்லை. எங்களை யாருமா பாக்குறா? நான் விலாக் பண்ண யாராவது பாப்பா? பண்ணினோட விலாக் பண்றேன் சார். மறுபடியும் நானும் சொல்றேன் சார், எனக்கு கீழே கமெண்ட்ல நீ ஒரு பொண்ணு தானே திட்டுவாங்க அது என்ன பண்றது? நான் என்ன சொல்றேன், நான் பனியனோட விலாக் பண்ண யாரு பாப்பா? இப்ப ஈஸி எடுக்கிறது தான் பனியனோட இருந்தேன். நமக்கு டேய் ரெட்ட புல்லட்ல அப்படி வந்தவன்டாவா இந்த போய் விவேக் சொல்லுவார்ல. சார் உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் சார், யார் ஜட்டியோட பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கல்ல, பண்றாங்களே இருங்க நான் காமிக்கிறேன். ஏமா இது எப்படிமா கன்றாவை இதை போய் என்ன பண்ண சொல்ற? பொம்பளை பிள்ளை ஜட்டியோட எடுத்து கொடுத்தா பயில படத்தை கொண்ட காமிக்குது. இந்த கன்றாவை இப்படி பார்க்க வேற அட சை ரொம்ப கன்றாவை கூத்தா இருக்கு. நீ வேற யாரு ஜட்டியோட பண்றாங்க? சரி பொம்பளை பிள்ளை ஜட்டியோட பண்ணுதோ பாத்தீங்கல்ல. இதை நான் எதுக்கு கர்மத்தை கன்றாவி சோ அபச்சாரம் அபச்சாரம் இதை கொண்டாந்து என்கிட்ட காமிக்குது பாருங்க. நான் பொம்பளை பிள்ளை பண்ணதுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் பாத்துருப்பீங்க சார். இதுதான் சார் இப்ப ட்ரெண்ட். நீங்க தான் கேட்டீங்களா ஆக்சஸ் இல்ல, நீங்க பாத்தீங்களா ஆக்சஸ்? இத பார்க்கவே முடியல. துண்டை கட்டி நிக்கிறான்பா. ஏமா நீ வேற அக்கிரம கட்டி அடிக்கிற? இது எப்படி பாக்குறது? இல்லமா எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருக்கு சார். இப்போ நீங்க வந்து பொதுப்படையா தான் சார் இப்ப பேசணும். நாங்களுக்கு இல்லம்மா இந்த பேர் எல்லாம் பாவமா இருக்கான் பையன். கேமராமேன் ட்ரைபர் மாதிரியா இருக்கான். எங்க போறது? ஒரு ஆளுமா ஆம்பளைங்களுக்கு எதுவுமே ஆக்சஸ் ஏதோ நீங்க சொல்றீங்க ஒரு ட்ரிப். சரி இப்போ வந்து எல்லாரும் காசிப் பேசதான் விரும்புறாங்க, அதுதான் வந்து லைக் பண்றாங்களோ? ஏன்னா காத்து கருப்பு கலையும் ஷக்கிலா திருச்சி சாதனா இவங்க எல்லாம் உட்காந்து சும்மா பேசினாலே நல்லா ரீச் ஆகுதே சார். அதாவது இதுல சகிலாவை சேர்க்காதீங்க. அவங்க ஷீஸ் ஒரு சொசைட்டி விஷன் இருக்கு. இல்ல நான் தப்பா சொல்ல சார், அவங்க வந்து சும்மா கேள்வி கேட்கறதே போகுது ஒண்ணு இல்ல. இப்ப நீ தமிழ்ல வந்து சாதனா போட்டாவ இப்படி 4 போட்டா வையன் ஒரு வீடியோ போகும். ஏன் போனுச்சு எதுக்கு போனுச்சு சம்பந்தம் கமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பேசுறவங்க விட்டு வேற எங்கேயும் போயிருவாங்க. வேற எதுவும் இப்ப வந்து இது போட்டிருக்கு மொட்டை போட்டிருக்குமா யாரு திருச்சி சாதனா சாமி இது கோயிலுக்கு வெட்டிச்சான்னு தெரியல. அவனை கேக்குறான் சாதனா அங்க மட்டும் தான் மொட்டை அடிச்சிருக்கா அப்படின்னு. ஆமாண்டா வாங்கடா அப்படிங்குது. ரொம்ப முடியலாம பார்க்க சகிக்கணும்னு வச்சுக்க அப்படி பேசுதுமா. அது உட்காந்துருக்கு சில பார்த்து. இன்னொன்னு ஒரு பொண்ணு ஒண்ணு பாவம், அவங்க எல்லாம் வந்து மாதிரி இல்லத்தரசிகள் மாதிரி தெரிஞ்சாங்க. குடும்பமா இருப்பாங்க, ரொம்ப மிடில் கிளாஸ் மாதிரி இருந்தாங்க. பேர் கூட சொல்லிடுவேன் வேண்டாம். யாரு சார்? அது ஒரு பைலட்டுங்கிற பேர் கொண்ட ஒரு சேனல். அந்த பொண்ணு என்ன செய்யுதுன்னா எந்த அளவு போட்டோஸ்ல ஏதாவது இறக்கி போட முடியுமோ அந்த அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சு. புகழ் ஏறணும் ஆடை குறையணுங்கிற மாதிரி ஆயிட்டு. ஆடையை வந்து குறைக்க குறைக்க வியூவர்ஸ் அதிகரிச்சு வருமானங்கள்ல போயிட்டு இருக்கு. அது வாட்டுக்கு போகுது, டேக் ஆஃப் ஆகி. அப்ப அது வந்து சங்கடமா இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப பையன் கூட இன்னைக்கு கேட்டான், அப்பா நீங்களும் பிக் பாஸ்ல போவீங்களாப்பா அப்படின்னு கேட்டான். இல்லையப்பா அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. என்ன வேண்டாம் இப்படி சொல்றது? புயல கூட போயிட்டு வந்துருட்டா. புயல் ஜெயிலுமா அது போய் ஒரு 3 மாதம் உட்காந்துட்டு வரலாம்ல. நல்லா மெடிடேஷன் பண்ணி அமைதியா புத்தகத்தை எழுதி. ஏன் சார் பார்வதி எல்லாம் போயிருக்காங்க, சும்மா போய் ஒரு விசிட் அடிச்சுட்டு வாங்க சார் பிக் பாஸ். யார் பார்வதி? நீ என்ன காசு வச்சிருக்கு தெரியுமா கையில? என்ன காசு வச்சிருக்கு தெரியுமா கையில? இன்னைக்கு தாய்லாந்து ட்ரிப் அடிச்சுட்டு போகுது. வாங்கடா அப்படிங்க ரொம்ப இனிமையான குரல்ல வாங்கடாங்க என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு தூக்கி பீச்சில் அதை காட்டக்கூடாதெல்லாம் காமிச்சு வீடியோ போட்டுச்சு. நீங்க அவங்க லெவல்லாம் வேற மாதிரி ஆயிட்டுமா. பொருளாதாரம்மா பொருளாதாரம் எங்கெங்கே போகுது காசு. தண்ணி பழம்னா நீங்க எங்கே போயிட்டாரு? தண்ணி பழம் பாவி அவர் சிவகுமார் சார் பையன் சூர்யா என்ன அந்த போட்ட ஷர்ட்டு 10,000 ரூபா இருக்கும். அவர் போட்டிருந்தது டெனிம்ல போட்டிருந்தாரு ஒயிட் ஷர்ட். அந்த ரிச்சான ஒயிட் ஷர்ட் வேறமா. அது அவர் போட்ட பேண்ட் குறைந்தது 15,000-20,000 ரூபா இருக்கும். ஆர்டிஓ போட்டிருக்க ஆர்டிஓ இருக்காங்களா, ஆர்டிஓ ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர், அது போட்டு டக்கின் பண்ணிருப்பாரு அந்த பேண்ட். அது ஆக்சுவலா ஆர்டிஓ போடுறது விலை கம்மி, அவர் போட்டிருப்பாரு. அப்படி போட்டிருந்த ஒரு ஷார்ட்டை கொண்டாந்து வச்சு நடிப்பு அரக்கர்னு சொல்லி இறக்கி விட்டு களத்துல எங்கே போயிடுச்சே அவங்க பொருளாதார ஸ்டேட்டஸ். அவங்களை கொண்டு போய் தானே சார் பிக் பாஸ்ல இருக்கிறாங்க. அதுதான் நான் கேட்கிறேன். பிச்சுக்கிறாரு சார் மண்டைய பாத்தீங்களா இல்லையா? பிச்சுக்கிட்டா வேலை வேண்டாம் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. பிச்சுக்கு வர முடியாது, தலையை பிச்சுக்கு வர. வேற என்ன செய்யறாரு? கோட்டை கழட்டுறாரு, கோட்டை கேட்டுவாரு. அவரு கொடுத்த அசைன்மெண்ட் அவர் செய்யறாரு. அவர் மேல நல்ல மரியாதை இருந்துமா எனக்கு. நம்ம இதெல்லாம் என்டர்டெயின் பண்ண கூடாதுமா. நம்ம இப்ப இவங்களை திட்டுறதுனால எனக்கு எல்லாம் விருப்பமே கிடையாது. டயர்னஸ் தான் ஆகுது.
எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லணும்ல. பாய்சனும் வெள்ளை கலரா தான் இருக்கு, பாலும் வெள்ளை கலரா இருக்கு. பட் திஸ் பாய்சன் திஸ் பாலுங்கிற ரெண்டு டிஃபரன்ஸ் சொல்லி தரணும்ல. ரெண்டையும் குடிக்கலாம். ஒன்ன குடிச்சா பரலோகம் போயிடுவேன், பால் குடிச்சா நல்லா இருப்பேன். நீங்க சொன்ன மாதிரி ஜிபி முத்து கிட்ட ஒரு விஷன் இருந்தது. அவரை வந்து பிக் பாஸ்ல இருக்கும்போது கூட ஒரு பையன் கஷ்டப்படுறாரு அதுக்காக வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆனா இப்ப இறக்குனவங்க எல்லாருமே ஒரு நெகட்டிவ் ஃபேம்ல நோக்கி தான் போயிட்டு இருக்கும். யாரை கோமாளியாக்க இந்த சமுதாயம் முயற்சி பண்ணிச்சோ அவர் கதாநாயகன் விட்டார். ஜிபி முத்து, ஜிபி முத்துமா அவர் ஒரு கோயில் பிரச்சனை பண்ணி அவர் ஒரு ரோடு இல்லைன்னு ரோடு எடுத்து அவர் அண்ணன் பசங்களையும் தம்பி பசங்க வளர்த்துக்கிட்டு அவர் ஒரு சாதாரணமா இருந்த மனிதர் தான். நல்லா பொருள் ஈட்டியில் வந்துருச்சு. சின்ன கார் வச்சு நம்ம குடும்பம் சரிப்படாத பார்த்தேன், எங்க டிக்டாக் நம்பர்களே சார் சரிப்படல அப்படி இன்னும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி செட்டில், லைஃப் செட்டில். ஸோ இதுதான் லைஃப் செட்டிலுக்கான வழியான்னு நீங்க தெரியக்கூடாதுன்னு சொல்லுவார். நீங்க சுத்துற ஒரு ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் உங்களுக்கு தெரியும். காணாம போன லட்சம் ஸ்டார் இருக்காங்க இங்க எல்லாரும். எல்லாம் கூமாப்பட்டி அவரு கூமாப்பட்டி ஸ்ட்ராட்டஜி அது வேற கதை மாதிரி. அது இவங்க கிடையாது, இந்த கும்பலா கூர்காஸ் கிடையாது, அவர் வேற. அவர் நிறைய புத்தகம் படிச்சு ஸ்ட்ராட்டஜியா இப்படி செஞ்சா இப்படி வரலாங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அரிஸ்டாட்டில பத்தி எல்லாம் பேசுறாரு. வந்தாலே நீ காமெடி பண்ணிட்டு என்ன சார் சொல்றீங்க? நான் ரொம்ப எளிதா தான் நினைச்சேன். இல்ல அவர் பிளானே இதுதான், இப்படிதான் வரணுங்கிற விஷனோட உள்ளது. ஒரு மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், MBA, ME இந்த மாதிரி பிளான் பண்ணி அடிப்பாங்க தெரியுமா. இப்படி வரணும். என் கிராஃப் இப்ப டிசம்பர்ல நான் இங்க இருக்கேன், மார்ச்ல இங்க இருப்பேங்கிற கிராஃப் அவர்கிட்ட இருந்திருக்கு. எங்க கூமாப்பட்டி வாங்கன்னு ஒரே விஷயத்த கண்டினியூ ப்ரொமோஷன். 5 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்காங்களாமா. இந்த கவர்மெண்ட் நிதி ஒதுக்கி இருக்காங்க அந்த ஊரை டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்குறதுக்கு. அப்ப அந்த ஊரோட வளர்ச்சியை பாருங்க. அது பாராட்ட வேண்டிய விஷயமா, அது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். அது நாங்க அதை அப்படி பாருங்க. அந்த கிராமம் வந்து உலகத்துக்கு தெரிய வருது. ஏங்க தண்ணிய பாருங்க, சர்பத்து மாதிரி இருக்குன்னு எவ்வளவு கிண்டல் கேள்வி இருந்தாலும் காதை வாங்கிக்காம அந்த நோக்கி பயணிச்சாரு பாருங்க. அது ஓகே. ஆனா அவர் இன்னைக்கு எங்கே விட்ட அவங்க விடுறாங்க, அதை விடுறாங்க, இதை விடுறாங்க. ஒரு வழி ஆக்கி விட்டுருவாங்க. நம்ம ஆளுகளாம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நம்மளும் என்ன சொல்றீங்க? பிக் பாஸ் இப்ப எனக்கு ஒரு சம்பளம் போட்டு உள்ள கூப்பிட்டா கூட நான் போய் என்னால இருக்க முடியாதுமா. நான் ஒரு மாதிரியான ஆளுமா, நான் ஒரு சுதந்திர பறவை. நினைச்சா பேசுவேன், எல்லாத்தையும் எல்லாத்தையும் நான் போறேன் அப்படி நான் பாட்டு எழுந்து போயிட்டு இருப்பேன். நம்ம போய் அந்த வீட்டுல இருந்துட்டு சார் இந்த கோமாளி இந்த பொண்ணு இந்த பேக்கப் பார்த்தாலே சிரிப்பு. நான் வச்சிருக்கேன் பிக் பாஸ்ல வாங்கலாமா, முன்னாடியே வாங்கியிருக்கேன். கிராஸ்ல போட்டு லெதர்ல போட்டு செல்போனு எல்லாம் பணம் தான் வச்சிருக்கு. பணமே இல்லை இப்ப இங்க, அதான் எல்லாம் ஜிபே வந்துருச்சு. சோ அதை நம்மளால செய்ய முடியாது. அவங்க செய்யற வேலையை ஒரு நாள் நம்ம செய்ய முடியாதுமா. நம்ம செய்யற வேலையை அவங்களால செய்ய முடியாது. அவங்க செய்யற வேலையை நம்ம செய்யறதுக்கு நான் இறங்கி போக முடியாது, எனக்கு அது அவசியமும் இல்லை. பட் நம்ம செய்யற வேலையை அவங்க வரணும்னா நிறைய புத்தகங்கள் படிக்கணும், இலக்கியங்கள் படிக்கணும், நிறைய அரசியல் தெரியணும், நிறைய பொது விஷயங்கள் தெரியணும், பொது மனிதனோட வழி தெரியணும். வழியே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்கம்மா அவங்க. லைவ் போடுறாங்கம்மா திருச்சி சாதனை. ஆடா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயாவோட வாய்ஸ் ஒண்ணு ஃபேமஸ் ஆச்சுல, ஆடாங்க உமால அப்படின்னு அந்த மாதிரி போதுமா. அவரோட வாய்ஸ் பயங்கர ஃபேமஸ் இல்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயா வாய்ஸ். எவ்வளவு மீம்ஸ் போடுறாங்க வச்சு டிஎம்கே பேச்சாளருமா அம்மால. அந்த மாதிரி போதுமா வீடியோ. நீங்க பார்த்து எடிட் பண்ணி வெட்டி தமிழ் வச்சு ப்ரொமோ வச்சு காப்பரேட் வச்சு ஒரு வீடியோ போட்டாங்க. என்னடா இது 4000 இழுத்துட்டு நடக்குது. அப்படிதான் கிடக்கு, இழுத்துட்டு கிடக்கும். அப்படியே சில வீடியோ செத்துருது 4000 3000. அப்ப அவங்க போட்டாலே போதே சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து நான் இந்த இடத்துக்கு வர்றேன், நீங்க வந்தா என்ன மீட் பண்ணலாம் அப்படின்றாங்க. கூட்டம் கூடுதே. பஸ்ல போறாங்களே சார், பஸ்ல போகும்போது லைவ் போட்டாலே போகுது போகுது அவங்களுக்கு. அப்ப ரசனையில மாற்றம் ஏற்படுதா, நடித்தவர்கள் மாற்றமா, இல்ல நடிக்க இப்படி பார்வையாளர்கள் மாற்றமானே தெரியலையே. ஒண்ணுமே புரியலையே, ஒரே குழப்பமா இருக்கு. எம்ஏ பிலாசபி அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க கோவை சார்ல. எம்ஏ பிலாசபி செந்தில் அடிச்சுட்டு காது கேட்காது கல்யாணமா எப்போதுமே வச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரில. அது மாதிரி ஒரே கொஸ்ட குப்பமா இருக்கு பாரு கவுண்டமணி. அது மாதிரி அப்படிதான் இருக்கு இப்ப நிலைமை, அப்படிதான் இருக்கு. மோசமா போயிட்டு நம்ம படுமோசடியாக போயிட்டு. இது ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா சர்ச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இவங்க அதெல்லாம் பேரை போட்டாலே வந்துருது சார். அதாவது இவங்கெல்லாம் அந்த ஊர்ல எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சங்கடமா இருக்கு. எப்படி இவங்க எதிர்கொள்வாங்க அந்த ஊரை. இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியலமா, நம்ம இந்த இவ்வளோ விஷயங்களை எடுத்து பேசி என்ன சொல்றது, வார்த்தைகள்லாம் வயிற்றுல இருந்து முடியல. அந்த அளவுக்கு எனர்ஜியை செலவு பண்ணி பேசுறோம், கண்டினியூவால பேசுறோம். ஆனா அவங்க பேசுறது பூரா பேட் வேர்ட்ஸ்,
நிறைய சீனரிஸ், வீட்டை சுத்தி ஹோம் டூர் காமிக்கிறது இருக்குல்லம்மா, இதுதான் வெஸ்டர்ன் டாய்லெட். இங்கதான் கக்கா போவோம் அப்படிங்குது. நாங்களாம் சோறு விட்டு உண்டை கட்டி அடிச்சுட்டு இருக்கோம். என்னம்மா நாலேஜ் இது, அதை எடுத்து போடுறாங்கம்மா அப்படியே. அப்ப இவங்களோட சினாரியோ எல்லாம் பாருங்க. ஒரு காலங்காலத்துல சிக்கா மாமாவும் சூர்யாவுக்கு என்ன வேலைன்னா, என்ன காலங்காலத்துல பொழந்துட்டு படுத்து கிடக்குற, காப்பி குடிக்கக்குள்ளே ஆரம்பம் வீடியோ தான் அமுக்கலாம். காலையில 5:30 மணி நேரம் ஆரம்பம், ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு ஆரம்பிச்சு விடுறாங்க. அப்ப இது எப்படி நல்ல அணுகுமுறையா இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல வந்து நல்ல அவேர்னஸ், டைம் பாஸ் அப்படின்னா பரிதாபங்கள் எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வேற எங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க பர்சனல் கூட எனக்கு தெரியாது. அவங்க வந்து நல்ல ஒரு அவேர்னஸ், ஒரு எனக்கு பிடிச்சிருக்கும், நடக்கிற விஷயத்த அப்படி காமெடியா சொல்றாங்க. மாமனார் மாமியா பிரச்சனை கரண்ட் ட்ரெண்ட்ல பண்றாங்க. அடுத்து டிஎன் ட்ரோல்ஸ்ன்னு சொல்லிட்டு அரசியல அந்த அளவுக்கு காமெடி பண்ணி யாரும் பண்ணல. டிஎன் ட்ரோல்ஸ் ஒரு சேகுவாரா தம்பி, அவரு அரசியல் ஒரே சாட்டி செம்மையா இருக்கும். அதை எப்படி சொல்றாங்கன்னா மாலத்தீவுன்னு சொல்ல பண்றாங்க. மாலத்தீவு இருங்க, மாலத்தீவு நம்ம என்னன்னு பாத்துக்கலாம், நீங்க கவலைப்படுறீங்க. அது எந்த ஆதாரங்கள்லாம் வச்சிருக்கேனே, நேரா பொருள் நம்ம இலக்கட்சியில சேர்ந்துடும், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி அத ட்ரோல் பண்றாங்க, அரஸ்ட ட்ரோல் பண்றாங்க. எல்லாத்தையுமே ட்ரெண்ட் ஆக்கி அது தாவே காலம் பயங்கரமா போட்டு செய்வாங்க அவங்க. சோ அது வந்து ஒரு நல்ல நேரேஷன். நான் சொல்லுவேன், ஒரு விஷயத்த சொல்லணும் வெளியில, இந்த பேசியே சொல்றோம், அதை அவங்க நடிச்சு இந்த ப்ளூ கிரீன் மேட் வச்சு அதை பிளர் பண்ணி காமிச்சு அவங்க எடுக்கிறாங்க. அது நல்ல விஷயம் தானே. பூஸ் யூடியூபர்னு கேட்டீங்கல்ல, உன்னை வெளிப்படைய வைக்கிறானா அவங்க யூடியூபர் தான். உன்னை ஒரு விஷயத்த வந்து தெளிவுபட வைக்கிறாங்க, விழிப்படைய வைக்கிறாங்க, விழிப்படைய வைக்கிறாங்க, உனக்கு அது பயன்படுது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உச்சமா சொல்றேன், சேலத்துல இருந்த ஒரு நண்பர், ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர், அவர் ஒரு 17 லட்சம் ரூபாய் கடல்ல இருந்தாரா. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இஎம்ஐல இருந்து எஸ்கேப் ஆகுறது எப்படின்னு சொல்லி. கடன் வாங்கிட்டீங்க, நீங்க எஸ்கேப்லாம் முடியும், விஜய் மல்லையா விழுந்து ஓடுறதுக்கு அவ்வளவு இருந்தா கடன் அடிச்சிருப்பா, எல்லாரும் ஒரு பிளேட் கிட்ட இருந்தா கடன் அடிச்சிருக்கலாமே. நம்ம எஸ்கேப்லாம் முடியாது. பட் எப்படி ஒரு லோனை ஃபோர்க்ளோஸ் பண்றது, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்ப யாரு பார்த்தாலும் எனக்கு தெரியல, எந்த சேனல்ல பேசுறேங்கிறதே எனக்கு மறந்து போச்சு, அதையும் சொல்லிடுறேன். ஆனா அவர் அந்த லிங்கோட எடுத்து கரெக்டா 3 மாசத்துல அந்த கடன் அடைச்சிருக்காருமா. அடைச்சு எனக்கு போன் அடிச்சிட்டாரு, இந்த வழி அடைச்சேன் சார், இந்த ட்ராக்ல போனேன். முதல்ல நீங்க நான் சொன்னேன், முதல்ல பேங்க்ல லோன்லாம் எழுது, எவ்வளவு கடன் இருக்கு முதல்ல பாரு, அது எந்த லோனும் OTS ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணிக்கும், க்ளோஸ் பண்ணு, அவ்வளவுதான் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ணிக்க, வேற வழியே இல்ல. அடுத்தது பெல் ஏறது பணத்தை வாங்க, ஜொல்லு இருந்தா ஜொல்ல கொண்டு வித்துரு. அப்ப அவர் சொன்னாரு, நாங்க ஜொல்லு வாங்கல 2000 3000 தான், நீங்க 1 லட்சம் ரூபாய் இல்ல, 10 பவுன் வித்தினா 10 லட்சம் ரூபாய் கடன் நீ அடைச்சிடல, கழுத்துல 10 பவுன் சீனா கிடக்கு, வித்துட்டு கடனை க்ளோஸ் பண்ணு, கடன் இல்லாத வாழ்க்கை தரமா நிம்மதி. அப்ப அதை கொண்டு வித்துட்டேன் சார், வித்துட்டு இதை லாக் பண்ணி கிடைச்சேன். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்க, ஈகோ பார்க்காத, உன் சொந்தக்காரனோ நண்பனோ எவங்கிட்ட கேட்க கூடாதோ அவங்ககிட்டே போய் கேளு, என் சூழ்நிலை இப்ப இப்படி இருக்கு, கொஞ்சம் பணம் கொடுங்க, நான் அடைச்சிடுறேன், மறுபடியும் பிசினஸ் பண்ணி கொடுத்துருன்னு கண்டிப்பா கொடுப்பான். ஏன்னா அவனும் உன்னோட உறவா அவருக்கு ரெடி ஆகிட்டு இருப்பான், நான் ஒரு வேலை வந்துட மாட்டானா, சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மனநிலை இருக்கும். அதை செஞ்சிருக்காரு. லாஸ்டா சொல்றது ஃபர்ஸ்ட் சொன்ன ஐடியா, முதல்ல யார் யாருக்கெல்லாம் கடன் வாங்கியிருக்கியோ, நீ என்ன வண்டி வச்சிருக்கீங்க, புல்லட் எதுன்னு சொன்னார், அது நல்லா தொடாது, முடிஞ்ச வாட்டர் வாஷ் பண்ணு, வாங்கிட்டு வந்து புது சட்டை ஒண்ணு எடுத்து போடு, நல்ல சட்டை நல்ல பேண்ட். ஆனா ஷர்ட் வந்து உன்னோட கான்பிடன்ட் லெவல் அதிகப்படுத்தும், சட்டை அழுக்காரு தான் எனக்கு மாதிரி இருக்கும், சட்டை இந்த ட்ரெஸ்ஸிங் ஷேவிங் இந்த மாதிரி நீட்டா பண்ணிட்டு கடன் வாங்கின வீட்டுக்கே போ, நேரா ஒளியெல்லாம் வேண்டாம், நேரா கடன் வாங்கின வீட்டுக்கே போயிட்டு, நான் இந்த மாதிரி உங்கள்ட்ட வாங்கின உண்மை, இன்னைக்கோட வட்டியை நிப்பாட்டிங்க, இந்த நிமிடத்துல வட்டியை நிப்பாட்டுங்க, நான் கண்டிப்பா அசலை கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீங்க டெய்லியும் தொல்லை பண்ணியிருந்தீங்கன்னா நான் பிசினஸ் பண்ண முடியாது, கடையை பூட்டி போட்டு நான் ஒழிய முடியாது இல்ல, தொல்லை பண்ண மாதிரிதான் ஒரு 6 மாசம் கடனை அடைச்சிருவேன். நீங்க தொல்லை பண்ணீங்கன்னா நான் சூசைட் தான் போகணும், இந்த வேற ஆப்ஷன் கிடையாது, நான் கடையை விட்டு ஓடிடுவேன், நீங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லு, தைரியம் சொல்லு. சார் பயமா இருக்கு, இந்த பயம் தான் உன்னை மேல கடங்காரனாகும், நேரம் சொல்லுங்க. அதே மாதிரி போய் சொல்லிருக்காரு தம்பி, அதே மாதிரி நான் சொன்னதை போய் புது சட்டை எடுத்து போட்டு அதுக்கு ஆய்வு பண்ண உன்னை கேட்க மாட்டாங்க, புது சட்டை எடுத்து போட்டு உங்கள்ட்ட பணம் வாசவம் தோத்து போயிட்டேன் தர்றேன், டைம் கொடு, டைம் கொடுத்துருக்காங்க அவங்களும், கடன் கேட்டா டைம் கேட்டா கொடுங்க, பிரீத் பண்ணிமா, ஒரு 3 மாசத்துக்குள்ள பிரீத் பண்ணிமா சொல்றாப்புல 20 மணி நேரம் இதை பத்தி யோசிச்சாராம், எதை தூக்கி எங்க வைக்கலாம், எதை தூக்கி எங்க வைக்கலாம், அதை தூக்கி வச்சு கடனை அடிச்சுட்டேன்னு அடிச்சிட்டாரு, போன் அடிச்சிட்டாரு. எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அப்ப நான் சொன்ன செய்தி நல்ல வழியில கன்வே இருக்குல்ல,
அந்த தம்பியை ஒரு நாள் வீடியோ போட வைக்கிறது, ஒரு வீடியோ போடு தம்பி, மற்றவனுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லி. ஸோ இதுதான் நல்ல விஷயங்களை கடத்துறது. எனக்கு தெரிஞ்ச நல்லவற்றையும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீ உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த என்கிட்ட சொல்லுங்க. பட் உங்கள்கிட்ட நல்ல விஷயம் எதுவுமே இல்லையே. இவங்க சொல்லிக் கொடுக்க பிறகு கிரிஞ்சுமா, எதிர்கால சந்ததி வந்து இப்படியெல்லாம் ஜெயிச்சிடலாமோன்னு நினைக்க கூடாதுல்ல. குழந்தைங்க கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணலாம், வியூஸ் வரும், காசு வரும். எவனு சொன்னது? 3 வீடியோ தொடர்ந்து அடிச்சுன்னா சேனலே இருக்காது. மறுபடியும் நீ மெயில் ஐடி ஆரம்பிச்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து உனக்கு ₹1 எனக்கு ₹1 மாதிரி ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கணும். அதெல்லாம் ஒரு எளிதான விஷயம் இல்லை. நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்லுவோம். நன்றி. நன்றி சார்.